முதல்ல உங்களுடைய அந்த ஆக்ரோஷமான நினைவுகளோட ஆரம்பிக்கலாம். ஷார்ஜாவில் ரிக்கி பாண்டிங்கை நீங்க அவுட் பண்ணியதை பத்தி சொல்லுங்க. பாண்டிங் மற்றும் ஹர்பஜன் இடையேயான நடந்த நிகழ்வு தானே ஹால் ஆஃப் ஃபேமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வீரர்களை ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்ப்பதை நான் எதிர்க்கிறேன். அதுக்கு பதிலா இது மாதிரி கிரிக்கெட் தருணங்களையும் சண்டைகளையும் சேர்க்கலாம் என்பது என்னோட விருப்பமா இருக்கு. உண்மையா அங்க நடந்தது என்ன? ரொம்பவே நல்ல விஷயம் அது. தனிநபர்களை விட அந்த தருணங்கள் தான் ஹால் ஆஃப் ஃபேமுக்கு போகணும். ஸோ ஒரு வகையில் எல்லோரும் அவங்க கிரிக்கெட் வாழ்க்கையில் சிறப்பாக தான் இருந்திருக்காங்க. அதனால எல்லோருமே ஹால் ஆஃப் ஃபேமுக்கு வந்து தகுதியானவர்கள் தான். வீரர்களுக்கு பதிலாக தருணங்களை அறிமுகப்படுத்துவது தான் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். தனிநபர்களை அல்ல, தருணங்களை சேர்க்கணும் என்பதில் என்னை பொறுத்தவரை நான் உங்களை முழுமையாக ஆதரிக்கிறேன். ஹால் ஆஃப் ஃபேமுக்கு அது பொருத்தமாக இருக்கும். என்ன பொறுத்தவரை நீங்க 2 பேரும் பிரபலமானவங்க தான். ஆனா ஷார்ஜாவில் அப்போ என்னதான் நடந்தது? நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் உங்களை நோக்கி என்ன சொன்னாரு? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு நிஜமா தெரியணுமா? அதுல ஒரு பீப் சத்தம் வச்சிடலாம். ஆனா நீங்க அதை கொஞ்சம் சத்தம் வராம சொல்லலாம். என்ன நடந்ததுன்னா, அந்த நாட்கள்ல என்னுடைய ஆங்கிலம் சரியா வராது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் விளையாடியது உண்டா? இல்ல. இதுக்கு முன்னாடி நாங்க மேட்ச் விளையாடியது இல்ல. என்ன நடந்ததுன்னா, அந்த நாட்கள்ல என்னுடைய ஆங்கிலம் சரியா வராது. எங்க அணியில இருந்த சீனியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்துறத நான் கேட்டிருக்கேன். அந்த எஃப் வார்த்தை ரொம்பவும் நல்ல வார்த்தைன்னு நான் நினைச்சேன். அவர் என்ன ஒரு 6 அடிச்சார். அப்புறம் கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி அடிச்சார். அடுத்த பந்திலேயே கிரீஸ்ல இருந்து இறங்கி வந்தார். ஆனால் அது ஒரு டூஸ்ரா. அவர் அதை தவற விட்டு அவுட் ஆகிட்டாரு. அவர் அவுட் ஆனதும் நான் வந்து ரொம்பவும் கோபமா சைகைகள் மூலமா காட்டினேன். உண்மையை சொல்லணும்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தந்து தெரியாது. நான் அமைதியா இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் முடியல. எப்பவும் போல இருந்தேன். அதை பார்த்ததும் அவர் என்கிட்ட வேகமா வந்தாரு. நான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓரமா வந்துட்டேன். அவர் என்ன அடிப்பாருன்னு கூட ஒரு செகண்ட் நினைச்சேன். ஆனா அந்த தருணம் நடந்தது. நான் என் சொந்த உலகத்தில் இருந்தேன். அப்போ இந்தியாவுக்காக எனக்கு 2-3 மேட்ச் தான் ஆடியிருப்பேன். அந்த தொடரில் நான் ரொம்ப நல்லா பந்து வீசினதால அவுட் ஆனதும் இப்படி நடந்துக்கிட்டேன். திடீர்னு மேட்ச் முடிஞ்சதும் மேட்ச் ரெஃபரி என்னை வர சொன்னார். அசாருதீன் பாய் என் பக்கத்தில் இருந்தார். அதிர்ஷ்டவசமா தலத் அலி தான் மேட்ச் ரெஃபரி. அவர் இந்தி பேசுவார். அவர் என்கிட்ட, பாண்டிங்கிடம் நீ என்ன சொன்னன்னு உனக்கு தெரியுமா ன்னு கேட்டார். நான் ஆமாம் சார், நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னேன். அசாருதீன் பாய் நடுவர்கிட்ட இதை விட்டுடுங்கன்னு சமாதானப்படுத்த முயன்றாரு. அவன் சின்ன பையனா இருந்ததால என்னன்னு தெரியாம சொல்லிட்டான்னு சொன்னாரு. இருந்தாலும் தி கேம் இஸ் ஓவர், எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னேன். இருந்தாலும் நான் சொன்னதுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு என்ன மன்னிச்சுக்கோங்க சொன்னேன். போகும்பொழுது எனக்கு வந்து ஒரு மெமோ வந்தது. அதில் 100% போட்டி கட்டணம் அடுத்த போட்டியில் தடைன்னு போட்டிருந்தாங்க. என் மனசில் நான் மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னும் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் அதை சொன்னதுக்காக எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது, அதுக்கு அர்த்தம் அப்போ தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்னோட அப்பா இந்த மேட்சை பார்த்தா நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து அப்பப்போ அந்த வீடியோ வருது. அதை என் குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். என் மகள் அதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினீங்க ன்னு கேட்குறத நான் விரும்பலை.